realme அவங்களோட என்ட்ரி லெவல் அண்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனான சி சீரீஸில் c33 மாடல் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த c33 மாடல் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா, என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக realme 9i 5G மாடல் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. c33யோட சைஸ் பொறுத்தவரை 6.5 inches. டிஸ்பிளேக்கு இங்கே ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை HD+. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதுக்கு மேலே எதிர்பார்க்கவும் முடியாது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே யூனிசாக்கோட T612 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3 and 4 GB RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 32 and 64ன்னு 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸரில் கிடைக்கும். சப்போஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் 4 to 5 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணுவீங்க, கேஷுவல் கேமிங்க்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸர் செட் ஆகும். கேமிங்லாம் பெருசாக இந்த ப்ராசஸரில் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார். இந்த பிரைமரி சென்சாருக்கு புது அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு realme கிளைம் பண்ணுறாங்க, அதாவது CHDR. இந்த டெக்னாலஜி மூலமாக பேக்லைட் மூலமாக எடுக்கிற ஹைலைட்ஸ் எல்லாமே இதை சப்ரஸ் பண்ணி இமேஜை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட HDRம் இதே வேலை தான் பார்க்கும். அண்ட் கூடவே அடிஷ்னலாக போர்ட்ரேட் சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 5 மெகாபிக்சல். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கிடையாது. 10 wattsக்கான நார்மல் சார்ஜர் தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபாஸ்ட் சார்ஜர் கூட எதிர்பார்க்க முடியாது, பிகாஸ் இது கம்ப்ளீட்டாக பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். கூடவே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 8.3 mm திக்னஸ் அண்ட் வெயிட்டும் 187 grams. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். இந்த ஃபோன் Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UI ஆன realme UI S எடிஷன் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை c33 பேஸ் வேரியண்ட், அதாவது 3 GB RAM 32 GB வேரியண்ட் 8,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 4 GB RAM 64 GB வேரியண்ட் 9,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு பட்ஜெட்டில் 4 GB RAM இல்லை 3 GB RAM வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் யூசேஜ் அந்தளவுக்கு கிடையாது, கொஞ்சம் இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன் இது கிடையாது. இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு சேல் செப்டம்பர் 12th ஃப்ளிப்கார்ட் அண்ட் realme வெப்சைட் மூலமாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் 3 கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ, பிளாக் அண்ட் கோல்டு கலர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.